சரி, நிறைய பெற்றோர்கள் சந்திக்கிற ஒரு சவாலை பத்தி பேசலாம். அதாவது, குழந்தைகள் தலைய பின்னாடி சாய்க்க பயப்படுறது. உங்க குழந்தை தலைய பின்னாடி சாய்க்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்களா? குறிப்பா முடி வெட்டும் போது இல்ல குளிப்பாட்டும் போது இந்த பயம் ரொம்ப அதிகமா தெரியுதா? டாக்டர் கிட்ட இல்ல டென்டிஸ்ட் கிட்ட கூட இப்படி பண்றாங்களாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு இப்ப பார்க்கலாம். நம்மள பல பேர் இத வெறும் பிடிவாதம்னு தான் நினைப்போம். ஆனா உண்மை அது இல்ல. இது பிடிவாதம் கிடையாதுங்க, இது ஒரு சென்சரி இஷ்யூ. குறிப்பா ஆட்டிசம், ADHD இருக்கிற குழந்தைங்களுக்கு இது சகஜம். இதுக்கு காரணம் வெஸ்டிபுலர் சிஸ்டம். இது நம்ம உடம்போட GPS மாதிரி பேலன்ஸ பாத்துக்கும். தலைய பின்னாடி சாய்க்கும் போது திடீர்னு ஒரு பயங்கரமான மாற்றம் ஏற்படுற மாதிரி அவங்க உணர்வாங்க. உடனே அவங்க மூளை டேஞ்சர், பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு அலர்ட் சிக்னல் அனுப்புது. அந்த நேரத்துல ஐயோ என் உடம்பு எங்க இருக்குன்னு ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ள வந்துடும். இதுக்கு ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. அவங்கள ஒருபோதும் கட்டாயப்படுத்தாதீங்க, அது பயத்தை அதிகமாக்கும். பயத்தை போக்க இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுத்தனமான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. எப்பவும் ரொம்ப சின்ன அளவுல ஆரம்பிங்க. அவங்க சௌகரியம்தான் நமக்கு முக்கியம். தெரப்பி பால் யூஸ் பண்ணி அவங்க நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கலாம். அது எப்படின்னு பாருங்க. இன்னொரு சூப்பரான வழி அவங்கள உங்க மடியில உட்கார வைக்கிறது தான். இது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். தினசரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணா அவங்க உடம்ப பத்தின விழிப்புணர்வு அதிகமாகும். புதுசா எதையாவது முயற்சி பண்றதுக்கு முன்னாடி டீப் பிரீத்திங் மாதிரி பயிற்சிகள் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்போ இது நம்ம எப்படி பார்க்கணும்? இது பிடிவாதம் இல்ல, பாதுகாப்புக்கான ஒரு தேவை, அவ்வளவுதான். உங்க பொறுமையும் ஆதரவும் தான் அவங்க நம்பிக்கைய வளர்க்கறதுக்கான ஒரே வழி. கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி கொடுத்தா கண்டிப்பா இந்த பயம் குறைஞ்சிடும். இதே மாதிரி உங்க குழந்தைகிட்ட நீங்க கவனிக்காத வேற என்ன சென்சரி சிக்னல்கள் இருக்கலான்னு யோசிச்சு பாருங்க.